ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தை ನಮಕ್ಕುள்ள ನಿಲ್ಲುತ್ತಿರಬೇಕು. ನಾವು ಬಯಸೋದು, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರಬೇಕಂದ್ರೆ ಆತನ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಮೊದಲನೇದಾಗಿ, ನೀವು ನನ್ನಲ್ಲಿ, ನನ್ನ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳ್ತಾರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವೆಲ್ಲಿರಬೇಕು? ಅವರಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ, ಆತನ ವಾಕ್ಯಗಳು நம்மளி நிலையாகிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியங்கள், நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலையாயிருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ இந்த வார்த்தையின்படி நம்ம எவ்வளவு பேர் அவருக்குள்ளாக நிலையாயிருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದೀರಿ? ಮೊದಲನೇದು ಪ್ರಶ್ನೆ. அப்போ நிறைய நேரங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? நானும் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? எனக்குள்ளாக நிலைத்திருக்கணும். நம்ம எப்போ நிலைத்திருப்போம்? ஆராதனைக்கு வரும்போது மட்டுமே. அப்படி தானே? ಆಗತ್ತಾನೆ? ಹೇಳಿಮ್ಮ ಅಲ್ವಾ? ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಎಡೆಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ಅಂತಾರೆ. ಅಂದೇಳಿದ್ರೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಆತನಲ್ಲಿಯೇ நிலையாಗಿರಬೇಕು. நம்ம எப்போதும் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கும்போது தான், அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருக்கும்போது தான் நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு செய்யப்படும். ஸோ நம்ம வேதத்தில் பல காரியங்களை பார்க்கும்போது அப்படி நிலைத்திருந்து ஆண்டவருக்குள்ளாக அவர் நினைத்திருந்தபடினால அவர் கேட்டது எல்லாமே ಆಂಡವರು செய்தார். ನಮ್ಮಿಂದ ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ದೇವರ ಒಳಗಡೆ ಅವರು ನೆಲೆಯಾಗಿದ್ದುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಭಿನ್ನವಿಸಿದ್ರೋ ಆ ಕ್ಷಣದಲ್ಲೇ ನಡೆದದ್ದನ್ನು ನಾವು ನೋಡ್ಬೋದು. ಅದಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. 8ನೇ ಅಧ್ಯಾಯ 31-32 ವಾಕ್ಯಗಳು. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31-32. ಆಗ ಯೇಸು ತನ್ನನ್ನು ನಂಬಿದ ಯೆಹೂದ್ಯರಿಗೆ, ನೀವು ನನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡವರಾದರೆ ನಿಜವಾಗಿ ನನ್ನ ಶಿಷ್ಯರಾಗಿದ್ದು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ ಮತ್ತು ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ತಮಿಳ படிங்கம்மா. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சத்தியம் என்பது வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை நம்ம என்ன செய்யணும்? ವಿಶ್ವಾಸಿಕணும், ಏற்றுಕೊಳ್ಳணும். ಅವುಗಳನ್ನು ನಂಬಬೇಕು, ನಾವು ಅವುಗಳನ್ನು ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. ಆವಾಗ ಅವು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೆ. ಆ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೆ. ಅಂದರೆ ಆ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಎರಡು ಕಾರ್ಯ. ಒಂದು ಏನು? ನಾವು ಓದಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ? ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ. அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் செய்யணும். ஒன்று, நம்ம படிக்கணும், இல்லைன்னா கேட்கணும். அது எப்படி? ஜபத்தோடு கூட. வேதத்தை எடுப்போம், வாசிப்போம், ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும். அப்போ அந்த வசனங்கள் நமக்குள்ளாக என்ன செய்யாது? போகாது, ಕ್ರಿಯೆ செய்யாது. ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ ಅಥವಾ ಕೇಳುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಕುಳಿತಿರೋದಾದರೆ
ಕೇಳುವುದಾದರೆ ಆ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸೋದಿಲ್ಲ, ಆ ವಾಕ್ಯಗಳು ಕ್ರಿಯೆ ನಡೆಸೋದಿಲ್ಲ. ದೇವಚನವೇ, ಕ್ರಿಯೆ ನಡೆಸೋದಿಲ್ಲ. ಆಗ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನಾ ಮನದಲ್ಲಿರಬೇಕು. ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ನಾವು ಓದ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರಬೇಕು. இந்த வார்த்தை கேட்கும்போது ஜபத்தோடு கூட நாம் அமர்ந்திருக்கணும், ஜபத்தோடு கூட கேட்கணும், ஜபத்தோடு கூட நாம் படிக்கணும். அப்படி செய்யும்போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக ಉರವಿ ಅದು ಕ್ರಿಯೆ செய்யும். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ಓದುವಾಗ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿ ಅವು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತೆ. ದೇವಚನವೇ, ಆಗ ಕೇಳೋದನ್ನು ದೇವರು ನಮಗೇನು ಮಾಡ್ತಾರೆ? ಕೊಡ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹನೂ ಇಲ್ಲ, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ಮೊದಲಾவது நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறோம்ல, ನಾವು ಅವರೊಳಗಡೆ ನೆಲೆಯಾಗಿದ್ದೀರಾ? ಆ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳೋದ್ರ ರೀತಿಯಾಗಿ ಏನು, ಲೋಕದೊಳಗೆ ಹೋಯ್ತು ಅಂದರೆ ಲೋಕನೇ ಅಷ್ಟೇ. ನಾವು ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವಾಗ ಆತನ ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹ ಮಾಡಿ ಮುಗಿಸೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನು, ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹವೂ ಇಲ್ಲ. நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும்போது நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவர். நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உம்முடைய பரமபிதாவுக்கு உமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இருந்தாலும் நீ என்ன செய்? ಜೆப ಮಾಡು. ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ನಿನ್ನ ಪರಲೋಕದ ತಂದೆಗೆ ನಿನ್ನ ಏನು ಅವಶ್ಯಕತೆ ಅಂತೇಳಿ ಗೊತ್ತು. ಇದ್ರ ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಾವು ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಕುರಿತಲ್ಲ, ನಾವು ಆ ಸತ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವಾಗ, ಆ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವಾಗ ನಾವು ಏನು ಕೇಳಿದ್ರು ದೇವರು ನಮ್ಮ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6-7 ವಾಕ್ಯಗಳು. ಅಪೊಸ್ತಲರಿಗೆ நிருபம் 3வது அதிகாரம் 6-7 ವಚನಗಳು. ಆಗ ಪೇತ್ರನು, ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವಂತೂ ನನ್ನಲ್ಲಿಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿರುವುದನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, ನಜರೇತಿನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಎದ್ದು ನಡೆದಾಡು ಎಂದು ಅವನನ್ನು ಬಲಗೈ ಹಿಡಿದು ಎತ್ತಿದನು. ಆ ಕ್ಷಣವೇ ಅವನ ಕಾಲುಗಳು ಹರಡುಗಳು ಬಲ ಬಂತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழ்ல படிங்கம்மா. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நடு என்றார். வலது கையினால் அவனை பிடித்து கொண்டு தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கருடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் கொண்டது. நடக்க முடியாத ஒரு முடவன் என்ன உக்காந்துருக்கான், பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஸோ அங்கே போய் வரவங்களெல்லாம் பார்க்குறான், ஏதாவது எனக்கு தராங்களா, ஏதாவது கொடுங்க. ಈ ವ್ಯಕ್ತಿ ಒಂದು ಭಿಕ್ಷೆ ಎತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಹೋಗೋರನ್ನ ಬರೋರನ್ನೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? ಬೇಡ್ತಿದ್ದಾನೆ. ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಯಾರು ಬರ್ತಾರೆ? ಪೇತ್ರನು ಬರ್ತಾನೆ. ಆಗ ಪೇತ್ರನು ಬರೋವಾಗ ನೀವು ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿನ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾನೆ. ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾನೆ. என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். என்னிடத்துல எது இல்லை? வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, எனக்குள்ளே இருக்கிறது நான் என்ன செய்கிறேன்? உனக்கு தரேன். ನನ್ನಲ್ಲಿ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಇಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ಇರೋದನ್ನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. அப்போ அவர் அப்படியே பார்த்துருப்பார். வெள்ளி இல்லைன்னு சொல்கிறாரு, பொண்ணும் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ வேற என்னதான் இவர் கொடுக்க போகிறாரு? என்னதான் கொடுக்க போகிறாரு? அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒன்று இருக்குது. என்னது? ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನಲ್ಲಿ ಒಂದಿದೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನೀನೇನು ಮಾಡು? ಎದ್ದು ನಡೆ.
அப்போ அந்த வார்த்தைக்கு, அந்த நாமத்துக்கு, அந்த பேருக்கு அந்த அளவுக்கு ವಲ್ಲಮೆ இருக்கிறது ದೇವಜನಮೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ಹೆಸರಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿ ಉಂಟು. ಯೇಸು ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಹೆಸರಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿ ಉಂಟು, ಅಷ್ಟೊಂದು ಬಲ ಉಂಟು, ಅಷ್ಟೊಂದು ಮಹಿಮೆ ಉಂಟು. ನೀನು ಆ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನೀನು ಏನು ಕೇಳಿದ್ರು ದೇವರು ನಿನಗೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. ಆದರೆ ನೀನು ಅದರಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕು. ಯಾವುದರಲ್ಲಿ? ಆ ಹೆಸರಿನಲ್ಲಿ. ಆ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನೀನು ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕು. அந்த பேர்ல நீ என்ன செய்யணும்? நிலையா இருக்கணும். அதான் நம் படித்த அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகளும் உங்களிலும் எப்படி இருக்கணுமா? நிலையா இருக்கணுமா. முதல் வார்த்தை சொல்லல, முதல் சொல்றாரு நம்மை அவருக்குள்ளாக ನೆಲೆಯಾ இருக்க வேண்டும் என்று ಆಂಡವರು ವಿರುಂಬಿகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿ ಇರಬೇಕಂದ್ರೆ ದೇವರ ಅಪೇಕ್ಷೆ ಆಗಿದೆ. ನಾವು ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವಾಗ, ನಮ್ಮ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಆತನಲ್ಲಿ ಇಡುವಾಗ, ಆತನ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನೆಲೆಯಾಗಿರ್ತವೆ. ಆ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಗೇನು ಮಾಡ್ತವೆ? ಕ್ರಿಯೆ ನಡೆಸ್ತವೆ. அதுக்கடுத்தது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலையா இருக்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்வதுக்கு அவர் வல்லவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே அதை தான் நடந்தது. பேதுரு அவரை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்கிட்ட இருக்கிறது உனக்கு தர. என்ன தர? ஏசு எனக்குடைய அந்த நாமத்தில் நீ எழுந்து நடான்னு சொல்றாரு. உடனே என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. பேதுரு நிலையாக இருந்தார், ஆண்டவருக்குள்ளாக நிலையாக இருந்தார். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன செய்ததுங்க? ಕ್ರಿಯೆ செய்தது. ಪೇತ್ರನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿ ಇದ್ದದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ಹೇಳಿದ ಮಾತುಗಳು ಆ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸ್ತವೆ. அப்ப நம்ம நிலையா இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் ஆண்டவர் அதை அப்படியே செய்ய அவர் வல்லவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எலியாவை பார்த்தீங்களன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு? இன்னிலிருந்து மீண்டும் நான் சொல்ற வரைக்கும் என்ன மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மன ಉறுதியோடு ಕೂಡ சொல்றாரு. ಇಲ್ಲೇ ಹೇಳ್ತಾನೆ, ಇಂದಿಂದ ಮತ್ತೆ ನಾನು ಹೇಳೋ ತನಕ ಏನು ಮಳೆ ಆಗಲಿ ಹಿಮವಾಗಲಿ ಬೀಳೋದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ದೃಢವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಕಾರಣ ಏನು? ಅವರು ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ರು. ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿತ್ತು. ಅದರಿಂದ ಆತನ ಕಟ್ಲೆ ಇಟ್ಟು ಕೂಡಲೇ ಏನಾಗಲಿಲ್ಲ, ಮಳೆಯೋ ಹಿಮವೋ ಬೀಳಿಲ್ಲ. 1 ಅರಸರುಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வசனம். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாருக்கு முன்பதாக நிற்கிறாரா? தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய நான் சொல்லுகிறேன்னு சொல்றார். தாவீது அதான் சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், எனது வலது புறத்தில் வைத்திருக்கிறேன், நான் ಅಸೈಕಪಡುವುದಿಲ್ಲ. ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ಕರ್ತನಾದ ದೇವರನ್ನ ಮುಂದಿಟ್ಟಿದ್ದೀನಿ, ನನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ನಾನೇನು ಮಾಡೋದಿಲ್ಲ, ಕದಲುವುದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ದೃಢ ನಿಶ್ಚಯ ಇದೆಯಾ? ನಾನು சொன்ன இது அப்படியே நடக்கும் சொல்ல முடியுமா? ಹೇಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? ಆದರೆ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇಂದಿಂದ ನಾನು ಹೇಳೋ ತನಕ ಮತ್ತೆ ಏನಾಗೋದಿಲ್ಲ, ಮಳೆ ಬೀಳೋದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ, ಹಿಮ ಬೀಳೋದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ? ನಾನು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀನಿ, ಇಸ್ರೇಲ್ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಿಂತಿರ್ತಕ್ಕಂಥ ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆಗ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಿಂತಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಲೈಟ್ರೆ ಅದೇನಾಗಬೇಕು? ನಡೀಬೇಕು. நடித்த இல்வா? நடக்குமா இல்லையா? எப்போ? முதலாவது நம்ம அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறோம்லா என்று நம்ம என்ன செய்யணும்? ஆராயணும். நிலைத்திருக்கும் போது அது நடக்கும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருக்கணும்.
அப்போதான் நம் சொன்னதை அப்படியே ஆண்டவர் என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார், செய்வார். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ಮದು. ಗಿಲಿಯಾದಿನ ಪ್ರವಾಸಿಗಳಲ್ಲಿ ಕಿಷ್ಬಿಯನಾದ ಎಲಿಯಾ ಎಂಬವನು ಆಹಾಬನಿಗೆ, ನಾನು ಸನ್ನಿಧಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನಾಣೆ, ನಾನು ಸೂಚಿಸಿದ ಹೊರತು ಇಂದಿನಿಂದ ಕೆಲವು ವರ್ಷಗಳು ವರೆಗೂ ಮಳೆಯಾಗಲಿ ಮಂಜಾಗಲಿ ಬೀಳುವುದಿಲ್ಲ ಅಂದನು. ಸಾಕಮ್ಮ, ಬೀಳುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದು. ಎಷ್ಟು ದಿನ ಮಳೆ ಬೀಳ್ತಾ ಇಲ್ಲ? 3.5 ವರ್ಷ ಮಳೆ ಆಗಲಿ ಹಿಮವಾಗಲಿ ಬಿದ್ದಿಲ್ಲ. ಅವಾಗ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿದ್ದು, ಆತನ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿತ್ತು ಅಂದರೆ ನಾವು ಏನು ಕಟ್ಲೆ ಇಟ್ಟರು ಅದು ಹಾಗೇ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ದೇವರು ನಡೆಸ್ತಾರೆ, அப்படியே நிறைவேற்றுவார். முதலாவது நாம் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கணும். ரெண்டாவது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருக்கணும். அப்போ நம்ம என்ன சொன்னாலையோ அது அப்படியே ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்தா அவர் வல்லவர். தெய்வச்சனமே, அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 25-26 ವಚನಗಳು படிங்களா. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 25-26 ವಾಕ್ಯಗಳು. 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳು ಮಳೆ ಬಾರದೆ ದೇಶದಲ್ಲೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಬರ ಉಂಟಾಯಿತು. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಮಂದಿ ವಿಧವೆಯರು ಇದ್ದದ್ದು ನಿಜ, ಆದರೆ ಅವರಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಬಳಿಗೂ ದೇವರು ಎಲಿಯಾನನ್ನು ಕಳುಹಿಸದೆ ಸೀದೋನ್ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದ ಸರಪ್ತ ಊರಿನಲ್ಲಿದ್ದ ಒಬ್ಬ ವಿಧವೆಯ ಬಳಿಗೆ ಮಾತ್ರ ಕಳಿಸಿದನು. ಯಾಕೆ? ஏன் அந்த தமிழில் படிங்க அந்த வசனத்தை. அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தபோது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவர்கள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதேன் நாட்டின் ஊரில் இருந்த ஒரு விதவின் இடத்துக்கு அனுப்பப்பட்டாமனே இல்லாமல் மற்றொருத்தின் இடத்திலும் அனுப்பப்படவில்லை. ஏன் அங்கே அனுப்புறாரு? எதற்காக அங்கே அனுப்புறாரு? ಈಗ ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳಲ್ಲೇ ಬೇಕಾದಷ್ಟು ಜನ ವಿಧವೆಯರು ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಅವ್ರ ಮನೆಗಳಿಗೆ ಯಾರ ಮನೆಗಳಿಗೂ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ? ಎಲಿಯನ್ನ ಹೋಗೋಕ್ಕೆ ಕೇಳಿ ಕಟ್ಲೆ ಹಿಡಿಲ್ಲ. ಯಾಕೆ ಅಲ್ಲಿಗೆ ಕಳಿಸ್ತಾರೆ? ಏನು ಕಾರಣ? ಎದನಾಲ ಹಂಗೆ ಅನುப்புறாரு? சொல்லுங்களேன். ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு அவங்க அவ்வளோதான் சாப்பிட்டு மடிய போகிறாங்க. அதான் பாஸ்டர் காலையே சொல்லிட்டார் இல்லையா? அதே போல தான் நீங்கள் பேசலன்னா சூசைட் பண்ணிக்கிறார். ஸோ அந்த நிலைமை ஆண்டவருடைய சமூகத்துக்கு எட்டுகிறது. விதவை ஒரு குழந்தை, அவ்வளோதான். வேற யாருமே அவங்களுக்கு ಆಧಾರವಾಗಿ ಇಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ಬೇರೆ ಯಾರೋ ಯಾವ ಆಧಾರನೂ ಇಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿರ್ಬೋದು, ನನಗೆ ಮತ್ತಾರೋ ದಿಕ್ಕಿಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ ಈ ಮಾತು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಾನಿದ್ದೀನಿ ನಿನಗಂತಲೇ, நான் உங்களுக்கு இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி நிரூபிப்பதுக்கு தான் எலியாவை அங்கே அனுப்புறாரு. மழை மீண்டுமாக பெய்யுற அளவும் அவங்க என்ன செய்றாங்க? ತೃಪ್ತಿಯಾಗಿ ಸಾப்பிಡ್றாங்க, ತೃಪ್ತಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡ್ತಾರಕ್ಕೆ. ಎಲಿಯಾ ಆಕೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ನನಗೆ
ಒಂದು ತಮಗೆ ನೀರು ಕೊಡಂತಾರೆ, ನೀರು ಕುಡಿದ್ಬಿಟ್ಟು ನನಗೆ ರೊಟ್ಟಿ ತಗೊಂಬ ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆಕೆ ಅವಾಗ ಹೇಳ್ತಾಳೆ, ನೀನು ಆರಾಧಿಸುವ ದೇವರ ಹಣೆ ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ, ನನ್ನಲ್ಲಿ ಏನಿದೆ? ಬರೀ ಒಂದೇ ಒಂದು ಹಿಡಿ ಹಿಟ್ಟಿದೆ, ಸ್ವಲ್ಪನೇ ಎಣ್ಣೆ ಇದೆ, ಅದರಲ್ಲಿ 2 ರೊಟ್ಟಿ ಮಾಡಿ ನಾನು ನನ್ನ ಮಗನ ತಿಂದು ಸಾಯ್ಬೇಕಂತಿದ್ದೀರಿ, ಮತ್ತೇನು ನಮಗಿಲ್ಲ. ಆದರೆ ಎಳಿಯೇ ಹೇಳ್ತಾರೆ, ಅದರಲ್ಲಿ ನನಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ರೊಟ್ಟಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದುಕೊಡು, ಚಿಕ್ಕ ರೊಟ್ಟಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದುಕೊಡು. அவர் கேட்குறாரு, தண்ணி கொண்டு வந்து கொடுத்து போகும்போது எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வந்து கொடுமான்ட்டு கேட்குறாரு, ரொட்டியை கொண்டு வந்து கொடுங்கன்ட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, நீ ஆராதிக்கிற தேவனுடைய ஜீவன் மேல் ஆணை கொண்டு நான் சொல்கிறேன், என்ன இருக்குது? ஒரே ஒரு பிடி மாவு இருக்குது, கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது, அதில் என்ன செய்ய போகிறோம்? 2 ரொட்டி செய்ய போகிறோம். நானும் என் குழந்தை சாப்பிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். வேற எங்களுக்கு விதி இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மை சொல்லுது, சத்தியவனை ಹೇಳ್ತದೆ அக்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, முதல்ல அதில் ஒரு சின்ன அடையை எனக்கு என்ன செய்ய கொண்டு வந்து கொடு. ஸோ கீழ்ப்படிந்தாங்க. 3.5 வருஷம் யாரெல்லாம் பட்டினியாக இருந்தாங்களோ தெரியல, ஆனால் இவங்களுக்கு பட்டினி இல்லை, தேவன் போஷித்தார். அவர்களுக்கு ஜீவனை தரும்படிக்கு தான் ತನ್ನುடைய ವೇಲೆಕಾರನ ಹಂಗೆ ಅನುಪಿನಾರ್. ಸಾಯ್ತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದವರನ್ನು ಜೀವದಿಂದ ಉಳಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಕರ್ತನಾದ ದೇವರು ತನ್ನ ಸೇವಕನನ್ನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ದೇವಚನವೇ, அப்போ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவரை முன் வைக்கும்போது ஆண்டவர் நம்மை காக்க, நமக்கு ಜೀವನ ತರ, நம்மை ಉಯರ್ತ அவர் ವಲ್ಲವರ್. ಅಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಸರಿ, ದೇವರನ್ನು ನಾವು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡುವಾಗ, ದೇವರಿಗಂದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುವಾಗ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉದ್ಧರಿಸೋದಕ್ಕೆ, ನಮಗೆ ಜೀವ ಕೊಡೋದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನು. ದೇವಚನವೇ, ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹನೂ ಇಲ್ಲ, ಯಾವ ಸಂದೇಹನೂ ಇಲ್ಲ. ನಾವಿನ್ನು ಯಾಕೋಬನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಎಲ್ಲಿ ಅವನು ನಮ್ಮ ರೀತಿಯಾಗಿ ಪಾಡುಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿರುವಾಗಲೂ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಆತನ ಕಟ್ಲೆ ಇಡುವಾಗ ಅದು ಹಾಗೆ ನಡೆಯಿತು ಅಂತೇಳಿ ನಾವು ನೋಡ್ತಾರೆ. ಯಾಕೋಬನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. ಯಾಕೋಬ ಕೇಳಿದ ನಿರುಬಂ, ಇಲ್ಲಮ್ಮ 5:7. ஒரே ஒரு நிமிஷம், 17 சாரி 17. மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் மழையை கொடுத்தார். அவர் நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் அவர் ஜெபம் எப்படி இருந்தது? ಕರುತ್ತಾ ಜೆಬಿತಾರ್ ಎಂದು எழுதப்பட்டிருக்கிறது. ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ, ಆತನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ? ದೃಢವಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳೇನಾಗಲಿಲ್ಲ, ಮಳೆ ಬಂದಿಲ್ಲ, ಹಿಮ ಬೀಳಲಿಲ್ಲ. ಆದರೆ ಮತ್ತೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಮತ್ತೆ ಏನಾಯಿತು? ಮಳೆ ಸುರಿಯಿತು, ಬೆಳೆ ಬೆಳೀತು. ஆக நம்ம பிரார்த்தனைகள் ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? எப்படி இருக்கு நம்முடைய ஜெபங்கள்? ஜெபித்துட்டே தான் இருக்கிறோம், வார்த்தையை கேட்டுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் அவருக்குள்ளாக நாம் ನೆಲೆತಿರುக்கிறோம்ಲಾ? ಅವರೊಳಗೆ ನಾವು ನೆಲೆಯಾಗಿದ್ದೀರಾ? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳ್ತಿದ್ದೀರಿ. ಈ ಎರಡರಲ್ಲಿ ಒಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೇನು ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಡೋದಿಲ್ಲ. ಯಾವ ಎರಡು? ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು, ಎರಡನೇದಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯಗಳು நம்மளி நிலையாகிருக்கும். ரெண்டுமே இருக்கணும். முதலாவது அவருக்குள்ளாக நாம் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். ரெண்டாவது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருக்கணும். இந்த ரெண்டு காரியங்களும் நமக்குள்ளாக இருக்கும்போது அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன கேட்டாலும் சரி, என்ன கட்டளையிட்டாலும் சரி, ஆண்டவர் அதை அப்படியே உறுதிப்படுத்துவார், நிறைவேற்றுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
இதில் எது ஒன்று நமக்குள்ளாக இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாது, ನಮ್ಮ ಬಿನ್ನಹಗಳು ಕೇಳಲ್ಪಡೋದಿಲ್ಲ. ಸೊ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಮಳೆಯನ್ನು ಕಟ್ಟಳೆ ಇಡ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ನಾವು ನೋಡ್ತಾರೆ. அதுதான் பேதுருக்கு சொல்றாரு, இந்த பூமியில நீ எவகளை கட்டுகிறாயோ பரலோகத்தில் அவள் கட்டப்படும், இந்த பூமியில நீ எவகளை அவிழ்த்து விடுகிறாயோ பரலோகத்தில் அவள் ಅವಿழ்ತುಪಡು. ಅದ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಪೇತ್ರನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀನು ಯಾವುಗಳನ್ನು ಕಟ್ತೀಯೋ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವು ಕಟ್ಟಲ್ಪಡ್ತವೆ, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀನು ಯಾವುಗಳನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೀಯೋ ಅವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಹ ಬಿಚ್ಚಲ್ಪಡ್ತವೆ ಅಂತೇಳಿ. ಆತನಿಗೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಆ ವಾಗ್ದಾನ ನಮಗೂ ಸಹ ಇದೆ. ಆದರೆ ಅವ್ರ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಹ ಏನು ಮಾಡಬೇಕು, ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. ಅದು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ತಮ್ಮ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು அவர் தேவரನ್ನು ಹಿಂದಟ್ಟಿ ಹೋದರು. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய பின்பதாக சென்றார்கள். சீடர்களை பார்க்கும்போது பேதுரு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு சென்றவர் தான். அதை ஆண்டவர் பார்க்குறார். முதலாவது நம்ம நிறைய காரியங்கள் நமக்காக என்ன செஞ்சிட்ருக்கோம், அப்படியே வச்சிட்ருக்கோம், விடமாட்டேன்றோம். வார்த்தையை கேட்குறோம், அந்த நேரம் மட்டும்தான், ಮರುಪಡಿயும் ಅದೇ ಒಂದು ಉக்காಂದರು. ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋವಾಗ ಮಾತ್ರ ನಾವೇನು ಮಾಡ್ತೀರಿ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕಂತೇಳಿ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀರಿ, ಅನ್ಸ್ಕೊಳ್ತದೆ. ಆದರೆ ಹೊರಗೆ ಹೋಗಿದ ಕೂಡಲೇ ಮತ್ತೆ ಅದು ಬಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತದೆ, ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೆ, ಬಿಡೋದಿಲ್ಲ. ಅದು ತುಂಬ ಕಾರ್ಯಗಳಿದೆ. ಅವಾಗ ಅವುಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಡಬೇಕು ನಾವು. ಅವುಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಡ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಹತ್ರ ಸೇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆಗೋದಿಲ್ಲ. இது எல்லாமே நம்ம விடும்போது தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம் நிலையா இருக்க முடியும், இல்லைன்னா முடியாது. தேவச்சனமே ஒரு வார்த்தை கூட நாம் படிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1 ವಚனம். ಅದೇ 1 ಅರಸರುಗಳು 18ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. ಅನೇಕ ದಿವಸಗಳಾದ ನಂತರ ಎಲಿಯನಿಗೆ ಯೆಹೋವನ ವಾಕ್ಯ ಉಂಟಾಯಿತು. ಬರಗಾಲದ 3ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಆತನು ಅವನಿಗೆ, ನೀನು ಹೋಗಿ ಆಹಾಬನನ್ನು ಕಾಣು, ನಾನು ದೇಶಕ್ಕೆ மழை கொடுத்தீனி அந்தனு. ஹல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவர் எலியாவோடு கூட பேசுறாரு. நீ எங்க போ, ஆகாப் இடத்துக்கு போயிட்டு என்ன சொல்லு, ஆண்டவர் இந்த தேசத்துக்கு மழை தருகிறார் என்று சொல்லு என்று. ಆಗ ದೇವ ಮನುಷ್ಯರನ್ನು ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಇದು ಒಂದು ಉದಾಹರಣೆ ಆಗಿದೆ. அப்போ தேவ சமூகத்தில் நம் நிலையாக இருக்கும்போது நம்மை கொண்டு அவர் செய்யக்கூடிய காரியங்கள் அது ಭಯಂಕರமாக இருக்கும். ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿರುವಾಗ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಸಹ ದೇವರು ಇಟ್ಟು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ಅವು ಭಯಂಕರವಾಗಿರ್ತವೆ. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು, ನನಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲ, ನನ್ನಿಂದ ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, நீங்கள் நினைக்கலாம் எனக்கு படிப்பறிவில்லை, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அந்த சிந்தனை ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும்போது உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவர். தேவச்சனமே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ நிலையாக இருக்கணும் அவருக்குள்ளாக, அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலையாக இருக்கணும். எவ்வளோ பேர் நம்ம நிலையாக இருக்கிறோம், ನಾಮೇ ಕೇಳ್ವಿ ಕೇಟ್ಕೊಳ್ಳೋಣ. ನಮಗೆ ಯಾರುಮೇ ಸೊಲ್ಲ ತವಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಒಬ್ಬರು ಹೇಳೋದು ಬೇಕಿದ್ದಿಲ್ಲ, ನಾವೇ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ, ಎಷ್ಟು ಜನ ನಮ್ಮ ನೆಲೆಯಾಗಿದ್ದೇವೆ. ಕಷ್ಟ ಬರೋವಾಗ ಮಾತ್ರ ಇದೀಗಿಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದೇ ಇದು ಅಲ್ವಾ. 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಬರ್ತಾರೆ, ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗೋವಾಗಲೇ ಗುಣ ಹೊಂದುತ್ತಾರೆ, ಹಿಂತಿರುಗಿ ಮತ್ತೆ ಬಂದು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತಕ್ಕಂಥವರು ಒಬ್ಬನು. ಅಂದೇ ಆ ರೀತಿ ಅಂದರೆ ಇಂದು ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் 10 பேர் குஷ்டரோகிகள் வராங்க.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போய் உங்களுடைய காட்டுங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போதே 10 பேர் என்ன செய்கிறாங்க, சுகமாகறாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும்தான் பின் திரும்பி ஓடி வந்து ஆண்டவருக்கு என்ன செய்கிறா, நன்றி சொல்கிறா. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மீதி ಹೆಂಗೆ 9 பேರು ಕೇಳ್ವಿ ಕೇಳ್ಕರಾರು. ಅವ್ನು ನೋಡಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಮತ್ತು 9 ಜನ ಎಲ್ಲಿ ಅಂತೇಳಿ. ಅವರ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಅಂದರೆ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಇನ್ನು ಹೇಳೋದೇ ಬೇಕಾಗೋದಿಲ್ಲ. ಆದರೆ ನಾವು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು, ದೃಢವಾಗಿರಬೇಕು, ಸೋತೋಗದೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರಾಗಿರಬೇಕು. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಿ, ಅವ್ರು ಬಿಡುಗಡೆ ಒಂದು ಬಂದಿಲ್ಲ ಅಂದರೆ ಇವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ನಾನು ನೋಡು. ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯ ಇವನು. அப்படிதானே சொல்கிறோம். ஜாமண்ணா விடுதலை பெற்றுச்சு, ஆனால் இப்போ எங்கே போயிட்டா, அங்கே போயிட்டா. அது நமக்கு தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அதுதான் ವಸನ. ಸೋತೋಗದೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರಬೇಕು. ಅಂದರೆ ದೇವ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ಹೇಳ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರಬೇಕು. அவருடைய அன்பை சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அந்த வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்கும்படிக்கு நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தோடு கூட நாம் சொல்லணும். இல்லைன்னா நிலைத்திருக்க முடியாது. தேவச்சனமே, நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்மை கொஞ்சம் ಆರಾಯುವಮ್ಮ. ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡೋಣವಾ? ನಾವು ಹಲವಾರು ದಿನಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೋದು, ಆದರೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಕೇಳಿಸಲ್ಪಡಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗ್ತಕ್ಕಂಥ ಅರ್ಹತೆ ಏನು? ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯಗಳು நம்மளி நிலையாகிரಬೇಕು. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தகுதி என்ன? நாம் அவருக்குள்ளாக என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். ரெண்டாவது, அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருக்கணும். இப்படி இருக்கும்போது அவருடைய சமூகத்தில் நாம் என்ன கேட்டாலும் நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வதில் எந்த மாற்றமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. கொஞ்சம் நம்ம ஆராய்வோமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமைகளை மட்டும் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆனால் இந்த ஆராதனை விட்டு வெளியில் செல்லும்போதே என்ன ஆகிடும்? நம்முடைய சிந்தனை அப்படியே ಉಲಗத்தை ನೋಕಿ போயிடும். ನಾವು ಇಲ್ಲಿ ದೇವ ಸಮಾಧದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭ ಮಾತ್ರನೇ ನಮ್ಮ ಆಲೋಚನೆ. ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿದು ಹೊರಗಡೆ ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಕ್ಷಣ ಏನಾಗುತ್ತೆ? ಲೋಕದೊಳಗೆ ನಾವು ಹೊರಟೋಗ್ತಾರೆ. ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ, ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು, ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು, ನನ್ನ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. ಆಗ ನೀವು ಏನು ಬೇಕಾದರೂ ಕೇಳ್ಕೊಳ್ರಿ, ಅದು ನಿಮಗೆ ದೊರಕುತ್ತೆ ಅಂತಾರೆ. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க எனக்குள்ளாக என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். நிலைத்திருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவச்சனங்களை, ஆண்டவருக்கு ஒரே ஒரு ஆசை, ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நினைத்திருக்க வேண்டும் என்று. ஆண்டவருக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்க அவர்களுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது நீங்க அவருடைய சமூகத்தில் எது கேட்டாலும் அவர் தர வல்லவர், அவர் தர வல்லவர். ಹೌದು ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, ದೇವರ ಆಸೆ, ಆಕಾಂಕ್ಷೆಗಳು, ಉದ್ದೇಶ ಒಂದೇ ಒಂದು. ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿದ ನೀವುಗಳು ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು, ಆತನ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. ಆಗ ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಆತನು ಪೂರೈಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ನಿಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಪೂರೈಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸೋಣವಾ?